तव विलोकनात् कृष्णा गोपिका जना प्रमद संकुला कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தின் இனிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. दुग्धंबोधेर मध्यभाजि त्रिकूढे क्रीडन् शैले यूतभोजं वसाभिगी सर्वं जन्तुन् अत्यवर्तिष्ठ सख्याः त्वद्भक्तानां कुत्रनोत्कर्षलाभः. நாராயணியத்தில் கஜேந்திர மோட்சத்தினுடைய பெருமையை வர்ணிச்சுருக்கக்கூடிய நாராயண பட்டத்ரி இந்திரத்யும்ன என்ற ராஜா அகஸ்தியருடைய சாபத்தினால திரிகூட மலையில தான் கஜேந்திரனாக பிறந்து ராஜாக்களுக்கெல்லாம் எப்படி இந்திரத்யும்னன் உயர்ந்த ஒரு பதவியில இருந்தானோ அதே போல யானையாக இருந்தா கூட தான் கஜராஜா அப்படின்ற ஒரு பெயரோட அந்த திரிகூட மலையில வளர்ந்துருக்கான். நாராயண பட்டத்ரி 26வது தசகத்தினுடைய 3வது ஸ்லோகத்தை அழகான பதத்தோட முடிக்கிறார். தொத் பக்தானாம் குத்ரனோத் கர்ஷலாபகா, உன்னுடைய பக்தாளுக்கு எந்த இடத்துல இருந்தாலும் பெருமைத்தானே. அதை இவன் யானையா இருக்கச்சே கூட நான் புரிஞ்சுட்டனே குருவாயூரப்பா, இது சத்தியமா அப்படின்னு கேட்க குருவாயூரப்பன் பட்டத்திரி சொன்னதா அங்கீகாரம் பண்றார். 26வது தசகத்தினுடைய 3வது ஸ்லோகம் கஜேந்திர மோட்சத்துல பூர்த்தியாருது. அதனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா, பார்க்கடல் நடுவில் கல்னே பெண் யானை பலவும் சூழ தோற்றமாய் அரசாய் திரிகூடமலையிலே நீரிலாடி பார்ப்பட நின்ற தாங்கே பலருமே போற்றும் வண்ணம் கூற்றமே எதிர் நின்றாலும் குறைவிலா யானை எங்கே. அந்த ஒரு வைபவத்தோட அந்த யானை அங்க வளர்ந்துட்டு இருக்காமேன்னு இந்த ஸ்லோகத்தை முடிச்ச பட்டத்ரி அடுத்த பரிணாமமாக 26வது தசகத்தினுடைய 4வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்க இருக்கார். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய ஒரு திருக்கோயில் உங்களுக்கு கவனத்தில் இருக்கும். திருப்பத்தூரில் அமைந்திருக்கக்கூடிய கஜேந்திர வரதராஜ பெருமாள் திருக்கோயில். இந்த திருப்பத்தூரானது தமிழ்நாட்டிலே வாணியம்பாடியிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்திலேயும் ஜோலார்பேட்டையிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்திருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலில் ஒவ்வொரு சன்னதியாக நாம் தரிசித்துக் கொண்டே வந்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு வலம் வரும்போது இங்கு அழகான ஆஞ்சநேயனுடைய திவ்ய தரிசனத்தை இதோ நாம் அடைகின்றோம். ஆஞ்சநேய சுவாமி கோயிலுக்குள்ளே ஒரு தனி சன்னதியாகவும் இந்த கோயிலுக்கு வெளியிலே ஒரு சன்னதியாகவும் ஒரே ரூபத்திலே ஆச்சரியமாக வரப்பிரசாதியாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு திவ்ய வைபவம். இப்போது கோயிலுக்குள்ளே பிராகாரத்திலே வலம் வரும்போது இதோ நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோமே, ஒரே கல்லிலே அந்த கல்லிலே இயற்கையாக அமைந்த அழகான பிரபையுடன் சேவை சாதிக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி நின்ற திருக்கோலத்திலே தனியாக நமக்கு காட்சியை அளிக்கின்றார். தன்னுடைய திருவடியை இதோ தரிசிக்கின்றோமே, அதே போன்று முன்னும் பின்னும் தான் வைத்துக்கொண்டு தன்னுடைய சரீரத்தை சற்றே சாய்த்து கொண்டு நின்ற திருக்கோலத்திலே திருமார்பிலே இயற்கையாகவே அமைந்த திருவாபரணங்களுடன் காட்சியளிக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி தன்னுடைய வலது கரத்தை ஆகா அழகாக அபய ஹஸ்தம் போலே உயர உயர்த்தி, எதற்கும் நீங்கள் அஞ்ச வேண்டாம்,
நான் புத்தி பலம் யசஸ் உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று நமக்கு அபயமளிக்கக்கூடிய அபய ஆஞ்சநேயராகவே காட்சியளிக்கின்றார். சாந்தமான ஒரு திருமுகம், அவருடைய வாலானது தலைக்கு மேலே இதோ தரிசிப்பது போல பிறை சந்திரன் போல அழகாக சுருண்டு உருண்டு நமக்கு காட்சியை அளிக்கின்றது. அனுமனுடைய முகத்திலே தன்னுடைய கண்ணை அவன் திறந்து கொண்டு அருளை வாரி வழங்கிக் கொண்டு தன்னுடைய மற்றொரு திருக்கையிலே கதையை போன்று சௌகந்திகா புஷ்பத்தை வைத்துக் கொண்டு காட்சியளிக்கக்கூடிய அனுமனுடைய திருவடியிலிருந்து திருமுடி தரிசனத்தை திவ்ய ஹாரத்தியோடு நாம் அடைகின்றோம். இதே போன்று இந்த திருக்கோயிலிலே மற்றொரு ஆஞ்சநேயர் அந்த திருக்கோயிலை அடையக்கூடிய ஒரு வழியிலே கோட்டை தர்வாஜா வீர ஆஞ்சநேயர் என்று அன்பாக அழைக்கக்கூடிய ஆஞ்சநேயராக இதோ நமக்கு காட்சியை அளிக்கின்றார். தனி சன்னதி, தனி விமானம், அதிலே நின்ற திருக்கோலத்திலே மூலமூர்த்தியான ஹனுமான் உள்ளுக்குள்ளே கோயிலுக்குள்ளே எவ்வாறு தரிசித்தோமோ அதே பாவத்திலே நின்ற திருக்கோலத்திலே ஆச்சரியமான ஒரு சேவை. இங்கும் வால் தலைக்கு மேல் தான் சுருட்டிக் கொண்டு நமக்கு காட்சியை அளிக்கின்றது. ஒரு புறம் மிடுக்குடன் தான் முகத்தை திருப்பி திருமுக சேவையை நமக்கு அளித்தாலும் அவருடைய ஒரு நேத்திரம், அதாவது இதோ தரிசிக்கின்றோமே ஒரு கண்ணானது நம்மை பார்த்து கொண்டு கவலைப்பட வேண்டாம் என்ற அபயத்தை அளிக்கின்றது. ஒரு கை சௌகந்திகா புஷ்பத்தை தான் தாங்கிக் கொண்டிருக்க அற்புதமாக மற்றொரு தையானது தூக்கப்பட்டு நமக்கு வீர ஆஞ்சநேயராக காட்சியளிக்கக்கூடிய இந்த சன்னதியிலே ராமச்சந்திரமூர்த்தி கோதண்டத்தை தான் தாங்கிக் கொண்டு அழகான உற்சவமூர்த்தியாகவும் நமக்கு திவ்ய தரிசனத்தை அளிக்கின்றார். அவருக்கு ஒரு புறத்திலே சீதை பிராட்டியும் மற்றொரு புறத்திலே வில்லை தாங்கிக் கொண்டு லக்ஷ்மண சுவாமியும் இதோ திவ்ய தரிசனத்தை அளிக்க, அங்கும் ஒரு ஆஞ்சநேய சுவாமி ராம பக்தனாக அவர்களோடு நமக்கு திவ்ய தரிசனத்தை அளிக்கின்றார். இந்த ஆஞ்சநேயன் கோட்டை தர்வாஜா வீர ஆஞ்சநேயர் என்று வரப்பிரசாதியாக இங்கு வழிபடப்படுகின்றார். கோட்டை காவல் கதவு என்று தர்வாஜா என்பதற்கு பெயராம். இந்த ஹனுமன், அதாவது இந்த திருக்கோயிலிலே 3 ஆஞ்சநேயரை கோயிலுக்குள்ளும் கோயிலுக்கு வெளியிலேயும் 2 மூலமூர்த்தியாகவும் மற்றொருவரை ராமர் சீதை லக்ஷ்மணனோடு உற்சவமூர்த்தியாகவும் குருவாரமான வியாழக்கிழமையிலே 3 அனுமனுடைய தரிசனம் நமக்கு சர்வ பலன்களையும் அளிக்கின்றது. இதோ அவருடைய திவ்ய ஹாரத்தியோடு கோட்டை தர்வாஜா வீர ஆஞ்சநேய சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்தோடு நாம் குருவாயூருக்கு 26வது தசகத்தின் 4வது ஸ்லோகத்தை பட்டத்ரி எவ்வாறு துவங்குகின்றார் என்பதை சிரவணம் செய்வதற்காக குருவாயூருக்கு திரும்பிவிட்டோம். அவரும் துவங்கிவிட்டார். குருவாயூரப்பா, ஸ்வேனஸ்தேம் நாம் திவ்ய தேகத்வ சக்தியாக சோயம் கேதானே அப்ரஜானல் கதாசித் சைலப்ராந்தே கர்மதந்த சரஸ்யம் யோதைஹி சார்தம் தொத்ப்ரணுல்னோபிரேமே. குருவாயூரப்பா, கஜேந்திரன் தனக்கு கிடைச்ச பலம், தனக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம், ராஜாவா இருக்கிறதுனால அவனுக்கு ஏற்பட்ட ஒரு கர்வம், அதனால அவனுக்கு தனக்கு ஏற்பட போற கஷ்டத்தை அவன் புரிஞ்சிக்கவே இல்லை. கொஞ்ச நாளில் அவனுக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்குன்றது தெரியல. குருவாயூரப்பா, இது உலகத்துல குடும்ப வாழ்க்கையில சகஜம்தானே. அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போறது அப்படின்றத நீ எங்களுக்கு அறியும்படியாக பண்ணிட்டேன்னா நாங்க எவ்வளவு ஜாகிரதையா இருப்போம். அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போறதுன்னு தெரியாம இருக்க செய்ய இவ்வளவு கர்வமும் ஆணவமும் எங்களுக்கு இருக்குன்னா நல்ல வேளை எங்களுக்கு அந்த சக்தியை கொடுக்கல. கஜேந்திரன் உன்னிடத்துல பக்தியா இருந்தான், அதுல எந்த விதமான வேறு கருத்துக்கு இடமே இல்லை. இருந்தாக்குள்ள அவனுக்கு அகங்காரம் மமகாரம் எல்லாம் இருந்தது. நாம ஒரு இத்தனை பிராணிகளுக்கும் தலைவனா இருக்கோம், நம்மளை பார்த்தா சிங்கம் கூட நடுங்க அப்படின்ற ஒரு கர்வத்தோட அவன் என்ன பண்ணா, உத்தியானம் ருதுமல் நாம ஆக்ரீடம் சுரயோஷிதம். பாகவதமானது பேசுறது, தன்னுடைய 16,000 யான கூட்டங்களை அழிச்சுண்டு நேர ருதுமத்துன்ற ஒரு நந்தவனத்துக்குள்ள ஒரு தோட்டத்துக்குள்ள இந்த கஜேந்திரன் நுழைஞ்சுட்டானா. ஏங்க நுழைஞ்சா என்ன தப்பு அப்படின்னா, இத்தனை யானைகள் ஒரு தோட்டத்துக்குள்ள வந்தா அந்த தோட்டம் என்ன ஆறுது? அதுவும் அந்த தோட்டம் யாருக்கு சொந்தமானதுன்னு பட்டத்ரி சோயம் கேதானே அப்ரஜானல் கதாசித்
வருணனுடைய தோட்டமாம். தேவதைகளுக்குள்ளேயே உயர்ந்தவனான வருணன் அவன் நிர்மாணம் பண்ணியிருக்கான். அந்த தோட்டத்துல என்ன விசேஷம்னா, வருணன் அதுக்கு அதிபதியா இருக்கிறதுனால எல்லா காலத்திலையும் எல்லா பூவும் பூக்கும், எல்லா காயும் காய்க்கும், பழங்களும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த தோட்டத்துல நடுவுல ஒரு தடாகம் இருக்கு, ஒரு திருக்குளத்தையும் அவன் கட்டி வச்சிருக்கான். அந்த குளத்துல அடிக்கடி தேவதா ஸ்திரீகளோட வந்து ஜலக்கிரீடைய பண்ணிட்டு தானும் அந்த தோட்டத்துல இருந்துட்டு போவானாம். அது தெரியும் கஜேந்திரனுக்கு. இருந்தாலும் நமக்கு இருக்கிற சக்தி, நம்ம கஜராஜா யார்கிட்ட இதுக்கு உத்தரவு கேட்கணும்னு அத்தனை யானைகளையும் அழிச்சுண்டு நாம உள்ள இருக்கிற பழங்களை சாப்பிடுவோம். நிறைய தாகம் எடுக்கிறது நமக்கு. அதனால தாகசாந்தி பண்ணிக்கிறதுக்கு எப்பவுமே பிராணிகளுக்கு நீர் எங்க இருக்குன்றத தான் சுவாசிச்சே அறியக்கூடிய ஒரு பெரிய சக்தியை பகவான் கொடுத்திருக்கார். அதனால அதுக்கு தெரிஞ்சுடுத்து உள்ளுக்குள்ள தாமரை பூக்களோட பூத்த அழகான ஒரு நீர் நிரம்பிய ஒரு தடாகம், ஒரு குளம் இருக்கு. அதுல போய் நம்ம ஜலக்கிரீடை பண்ணலாம். ஏன், அத வருணன் தேவதைகள் கூட்டம் தான் அங்க குளிக்கணுமா? யானைகளான நாமும் இறங்கி அந்த ஒரு குளத்தை ஒரு கலக்குவோம்னு சைலப்ராந்தே கர்மதல்த சரஸ்யாமோகம் யூதை சார்த்தமோ தொத்பிரணோபிரேமே. குருவாயூரப்பா, இப்படியெல்லாம் அந்த யானைக்கு தோணுமா? அப்படி தோணினதுக்கு காரணம் என்னன்னா, ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் கடைசி வரியில இந்த தசகத்துல ஏதாவது ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்தை சொல்லுவாரு நாம சொல்லிட்டு இருக்கோம். அப்ப இந்த 4வது ஸ்லோகத்துல 26வது தசகத்துல அவர் என்ன சொல்ல வந்தார்? இவனுக்கு கர்வம் இருந்து அந்த தைரியமா வருணனுடைய தோட்டத்துக்கு போனதுக்கு காரணம், குருவாயூரப்பா, நான் கஜேந்திரனை தப்பு சொல்ல மாட்டேன், மற்ற பெண் யானை கூட்டங்களையும் தப்பு சொல்ல மாட்டேன். இதுக்கு யார் தெரியுமா மூல காரணம்? யூதை சார்த்தமோகம் தொத்பிரணோபிரேமே. குருவாயூரப்பா, நீதான் காரணம்னாராம். குருவாயூரப்பன் கேட்டார், நான் எப்படி காரணமாக முடியும்? அந்த யானை அந்த ருதுமத்துக்குள்ள உள்ள போச்சுன்னு பட்டத்திரியை கேட்டாராம். அப்ப பட்டத்திரி சொன்னாராம், நீ அந்த வருணனுடைய தோட்டத்துக்குள்ள கர்வமா போக வைக்கவே தானே அங்க இருக்கக்கூடிய தடாகத்துல போய் தான் கலக்கணும், ஜலக்கிரீடை பண்ணணும். அத்தனை யானைகளையும் அப்படி துதிக்கையில ஜலத்தை எடுத்து அப்படி ஸ்நானம் பண்ணி வைக்கணும். அதுல இருக்கக்கூடிய தாமரை பூவெல்லாம் நம்ம பறிக்கணும்னு இந்த யானைக்கு தோணினதுக்கு காரணம் என்ன? நீதானே அதுக்கு தோண வச்ச. உன்னுடைய பிரேரணை. அந்த பெரிய கஷ்டம் அதுக்கு அந்த தடாகத்துல இறங்குறதுனால தானே அங்க இருக்கிற முதல்ல இதோட காலை பிடிக்க போறது. தோட்டத்துக்குள்ள போகவே தானே அந்த குளத்துல இறங்கணும்னு தோணித்து. இவ்வளவு பிரேரணையும் நீ உண்டாக்கி அதற்கு ஏற்பட போற கஷ்டத்தையும் அதற்கு ஞாபகப்படுத்தாம அடுத்த 5-10 நிமிஷத்துல பெரிய ஆபத்து இருந்தா கூட கர்வத்தோட இவ்வளவு சுலபமாக அந்த தோட்டத்துக்குள்ள நீ நுழைய வச்சதுக்கு யூதை சார்த்தம் தொத்பிரணுனகா அபிரேமே. உனது தூண்டுதல் காரணம். ஆனா பரவாயில்ல, உன்னுடைய தூண்டுதல் அந்த கஜேந்திரனான யானைக்கு உன்னுடைய திவ்ய தரிசனத்தை அளிக்க போறது, காண கிடைக்காத மோட்சத்தை அளிக்க போறது. அதனால இந்த தூண்டுதல் நல்ல தூண்டுதல் தான் குருவாயூரப்பா, நான் சந்தோஷத்தை படுறேன்னு பட்டத்திரி 26வது தசகத்தினுடைய 4வது ஸ்லோகத்தை முடிக்கிறார். சத்தியம், நான் தான் தூண்டினேன்னு குருவாயூரப்பனும் அங்கீகாரம் பண்றார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா, யானையில் அரசு தானோ எனைத்தேனோ துல்பல் தன்னை ஏனென அறியாதேனோ உன்னுடை தூண்டலாலே மோனமம் ஏரிஜில் கல் முங்கியே விளையாடிற்கும் வானமாய் பூமியாகி வாழ்கின்ற கண்ணாம் உயிரே ஐயா அப்படின்னு இந்த 26வது தசகத்தினுடைய 4வது ஸ்லோகத்தை முடிக்கிறார். உயர்ந்த கஜேந்திர மோட்சத்தினுடைய சரித்திரம் எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை நாம் திருப்பத்தூர் கஜேந்திர வரதராஜ பெருமாள் கோயில் கொண்டிருக்கக்கூடிய பெருந்தேவி தாயார், மூலமூர்த்தி, உற்சவமூர்த்தி இவர்களுடைய திவ்ய தரிசனத்தை வெள்ளிக்கிழமையாகிய நல்ல நாளிலே அடையலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயண ஸ்ரீமன் நாராயண, நாராயண ஸ்ரீமன்